ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மசாலா ஸ்பூன்ஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். பேபி பொட்டேட்டோ வச்சு ரோஸ்ட்டு, அதுக்கப்புறம் கோஸும் கடலைப்பருப்பு வச்சு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து சாப்பாடு ஆல்ரெடி வச்சுட்டேன், அது வெந்துட்டுருக்கோம். அந்த கேப்பில் வந்து குக்கரில் வந்து பேபி பொட்டேட்டோஸை 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கூட்டுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா வந்து பூண்டு எல்லாம் உரிச்சு வச்சாச்சு. இப்போ கோஸ் வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கும் இப்போ 2 விசில் போட்டு எடுத்தாச்சு. ரொம்ப வெந்துடக்கூடாது, இந்த அளவு இருக்கணும். இப்போ வந்து நம்ம இதே குக்கரில் வந்து 1/2 கப் கடலைப்பருப்பு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதையும் அது கூட சேர்த்து ஒரு 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இது கூட்டுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டுக்காக ஒரு பேனில் 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, ஒரு 4 காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொடி வந்துட்டு நீங்கள் எல்லா பொரியலுக்குமே சேர்த்தாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பும் 2 விசில் போட்டு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து இடிச்சு வச்ச பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதும். இதில் வந்து இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் கட் பண்ணி வச்ச கோஸையும் சேர்த்துட்டு இந்த கோஸ் வந்து நல்லா வதங்கணும். அந்த தண்ணியெல்லாம் அதுலேருந்து போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை எல்லாம் ஓரளவுக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பையும் அது கூட தண்ணியோட சேர்த்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு அந்த கூட்டு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் குக்கர் போட்டு மூடிட்டு விசில் போட்டு 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து சாப்பாடும் நல்லா வெந்துடுச்சு. நான் வந்து இதை வடித்து எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு தோல் உரிச்சு வச்ச அந்த பேபி பொட்டேட்டோஸையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அந்த எண்ணெய் எல்லாம் அந்த பேபி பொட்டேட்டோ மேலே நல்லா கோட் ஆகட்டும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்து தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடியை 2 டீஸ்பூன் நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா அவுட்டர் லேயர் கிறிஸ்பாக உள்ள நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்மளோட கூட்டு வந்து ஒரு விசில் வந்துடுச்சு. இது ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து லோ ஃப்ளேமில் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மினிட்ஸ் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம். ரெடி ஆகிடுச்சு. கூட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கூட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை தாளிச்சிக்கலாம். இதை தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நான் வந்து வடகம் சேர்க்குறேன். இதில் ஒருவேளை வடகம் இல்லைன்னா கடுகு ஜீரகம் மட்டும் சேர்த்தா கூட போதும். கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டால் சூப்பராக நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதில் வந்து கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியும் தூவிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. அதுலேயும் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வடித்த சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டும் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சூப்பரான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மசாலா ஸ்பூன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.